மெயின் ரூல் என்னை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. நாளைக்கு ஏதாவது ஒன்றுனா எவ்வளோ பேர் பாதிக்கக்கூடாது. இருக்கிற ட்ரீட்மெண்ட்டில் சைடு எஃபெக்ட் தான் அதிகமாகுது. கேஸ்ட்ராலஜி பண்ணதுலேருந்து கல்லீரல் ஆப்ரேஷன் பண்ணதுலேருந்து அதிகமாக கேன்சருடைய லெவல் அதிகமாகி தான் பரவுகிற கேன்சராக இருக்கும். இந்த 4-5 நாள் காலி வீங்கி நடக்க முடியாமல் உட்காந்தா பாத்ரூமில் உட்காந்தா 4-5 பேர் இருந்தால் தான் தூக்கிட முடியும். இதெல்லாம் நான் வாழ்க்கையில் குழந்தையாக இருக்கும் கூட கனவு கண்டது. ஒருத்தர் விரட்டிக்கிட்டு வரான், என்ன சார் நடிகர் சார் காரில் பைக்கில் போகிறீங்க, உங்களுக்கே நியாயமாக இருக்கா, சொத்து வீடு காரில் வாங்கிட்டீங்களா, விரட்டிட்டு வரான். விரட்டிட்டு நிற்க வச்சு கேள்வி கேட்டு போகிறான். அப்படி ஒன்றும் விளக்கப்பட முடியாது. பொய் சொல்கிறேன். அது என்னோட போராத காலம். அந்த தெலுங்கில் ஒரு ஹீரோ ஓகே பண்ணி டாக்டர் ராஜசேகர் ஓகே பண்ணி அந்த இடம் முடிஞ்சு லைஃப் டைரக்ஷன் வாழ்க்கை. சினிமா நம்மளை கை கொடுக்கல. ஒரு நடிகை நாய்க்கு பிள்ளைங்களை பாரு படிக்க அப்படின்னு முண்டாசி வீட்டில் சாமியாக கிடச்சான். பிசாசில் மிஸ்கின்ஸாக சினிமாங்கிறது பல கோடி ரூபா பட்ஜெட் விஷயம். அதில் வந்துட்டு நீங்கள் கேன்சர் வந்து நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வச்சுங்க கண்டினியூ மிஸ் ஆகும். அதனால் நிறையா படங்கள் சமீபத்தில் நிறையா படங்கள் கேன்சல் பண்ணாங்க. அண்ணா வணக்கம். எப்படின்னா இருக்கீங்க? படத்தில் சிங்கம் மாதிரி உங்களை பார்த்து ஸ்க்ரீனில் அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணியிருக்கோம். இன்னும் உங்களை பார்க்கும்போது முண்டாசுப்பட்டி காமெடிலாம் எனக்கு கண்ணு முன்னாடி நிற்கிது. எப்படின்னு இருக்குது உடம்பு? அது பாட்டுக்கு அது வேலையை செய்யுது, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செஞ்சோம். இன்ன வரைக்கும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு நம்ம வேலை செய்கிறோம்னா அதுக்கு மீறியும் ஒரு சக்தி உள்ளே இயங்கி இருக்கிற ட்ரீட்மெண்ட்டில் சைடு எஃபெக்ட் தான் அதிகமாகுது. அது வந்து ஒரு டாக்டர் பார்த்தா பரவாயில்ல, நம்ம 10 டாக்டரை பார்க்குற சூழ்நிலை தான். ஏதாவது ஹீமோ ஏற்றும்போது டிசென்ட்ரி ஆகும், அது செய்கிறதுக்கு ஒரு 5 நாள் தங்கணும். கரண்ட்டு ஷாக் கொடுத்தா சத்து போயிடும், அது ட்ரீட்மெண்ட்டு. சத்து ஏறத்துக்கு அது ஒரு ட்ரீட்மெண்ட்டு. அது சிகிச்சை நல்ல டாக்டர்ஸ் எல்லோரும் நல்லா சும்மா சொல்ல எல்லோரும் நல்லா பார்த்தாங்க. ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு கொஞ்சம் எல்லாம் இவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி ஒரு பெரிய டெஸ்ட் எடுத்திருக்காங்க. அது வந்து ஆண்ட்ராய்டில் ரிப்போர்ட் வரணும், அது 1 மாதம் ஆகுமா. அந்த பணம்லாம் கொடுத்து அந்த ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். ஒரு டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க, டீன்லாம் சிகிச்சை டீன்லாம் ரொம்ப கவனிச்சார். டாக்டர் கேன்சர் டாக்டர் கண்ணன் ஒருத்தர் அருமையான டாக்டர். இதுக்கு முன்னாடி கேஸ்ட்ராலஜி டாக்டரும் ஆப்ரேஷன் பண்ணவங்க தான் அவங்க வேலையை கரெக்டாக முடிச்சாங்க. நீங்கள் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணிருக்கீங்களா? நீங்கள் பண்ணியிருக்கேன். ஆனால் இண்டஸ்ட்ரியில் அண்ணன் சொன்னார், அண்ணன் யார்ட்டையுமே சொல்லலை, அவர் வாட்டில் நடிக்கிறது அதை மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்காரு, அவர் வேலையை பண்ணிகிட்டு இருக்காருன்ட்டு. ஆமாம், இது வரைக்கும் கேஸ்ட்ராலஜி பண்ணதுலேருந்து இன்னொரு கல்லீரல் ஆப்ரேஷன் பண்ணதுலேருந்து அதுக்கப்புறமும் பெட் ஸ்கேனில் பார்த்தா அதிகமாக கேன்சருடைய லெவல் அதிகமாகி தான் அவங்க பெட் ஸ்கேன் திருப்பி விடும்போது திருப்பி அது பரவுகிற கேன்சராக இருக்கும். உள்ளுக்குள்ளே டக்குனு ஒரு கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதே இது. அது 2 கட்டி 3 கட்டிலாம் வரும்போதெல்லாம் அப்போ தான் டாக்டர்ஸ் கொஞ்சம் ஹெவியாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இத்தனையும் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. அதான் அதாவது நடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். யாருக்கும் அப்போல்லாம் நல்லா இருந்துச்சு, ஹெல்த்தில் நல்லா இருந்துச்சு. பட் இந்த கரண்ட்டு ரேடியேஷன் கொடுக்கும்போது தான் அந்த சத்து இழுத்துருது. அதுக்கப்புறம் ஃபுட்டுக்கிட்டு சாப்பிட்லான்னு பார்த்தா அது இறங்க மாட்டேங்குது, மோசன் வர மாட்டேங்குது, ஃபுட்டு கண்ட்ரோலு சரியாக வரல. உடம்பு மெலிஞ்சிருச்சு ஓரளவு. நானும் டாக்டர்ஸ் 2 நாள் கழிச்சு வாங்க, நம்ம ஹெவியாக ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். உதயநிதி சார் கூட அவர் பிஏ விட்டு சொல்லியிருக்காரு. அதுவும் நடந்துட்டு சார். சரி, இவ்வளோ வருஷமாக அண்ணன் சொல்கிறேன், அண்ணனுக்குலாம் நீங்கள் சீனியர் 34 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க. என்ன சொல்கிறது, கோ டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அஜித் சாருக்கு கதை சொல்லியிருக்கீங்க, விஜய் சாருக்கு கதை சொல்லியிருக்கீங்க. அது இல்லாமல் இப்போது குணச்சித்திர நடிகராக கலக்கிட்டு இருந்த விஷயம். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது அண்ணன் ரொம்ப இந்தளவுக்கு சிம்பிளாக இருக்காரு. சிட்டிசன் படத்தோட சிட்டிசனோட கோ டைரக்டர் அண்ணன் வந்து டேரெக்டாக விஜய் சார் கால் பண்ணி விஜய் சாருக்கு போய் கதை சொல்லியிருக்காரு. அந்தளவுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியில் கதை சொல்லாத ஹீரோவே கிடையாது. எல்லா ஹீரோக்கிட்டையும் அஜித் சார்லேருந்து, சரத் சார்லேருந்து, விஜயகாந்த்லேருந்து, விஜய் சேதுலேருந்து என்னென்ன பெரிய செட்டப்லேயே போயாச்சு. பெரிய செட்டப்பில் நான் கதை சொல்லாத 2 பேர் எம்ஜிஆர் சிவாஜி, அவங்க இறந்துட்டாங்க. இல்லை, பாக்கி எல்லா ஹீரோட்டையும் கதை சொல்லியிருக்கேன். என்ன பெரிய கதையாக பெரிய பட்ஜெட்டு சின்ன பட்ஜெட்டில் படம் பண்ணி டைரக்டர் இருந்தோம்னா அந்த சவுத்ரி சாரை பேச சொன்னாங்க, இன்னும் கையில் வச்சுட்டு இவ்வளோ பெரிய கதை சொல்கிறீங்க, சின்னதாக ஒரு கதை சொல்லி டைரக்டர் ஆகிட்டு போயா. நானே ஒரு 10-15 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இல்லை, அதான் நீங்கள் வந்து இன்னும் இப்போது இந்த கேஎஸ் ரவிக்குமார், விக்ரமன் சார் வரிசையில் நீங்களும் ஒரு பெரிய இயக்குனராக இருந்தது. நான் அது ஓப்பனாக சொல்கிறேன். நான் வந்து ஊர்மையிலேருந்து நாட்டாமையிலேருந்து சேரன் பாண்டியிலேருந்து ரவிக்குமார் சார் டிஸ்கஷன் இருக்கேன். அங்கே செங்கோட்டை, கேப்டன், ரோமியோ,
நிறையா படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். சார் ஒரு பெரிய கதையை சௌத்ரி சார் ஓகே பண்ணாங்க. டபுள் லாங்குவேஜில் பண்ணாயா அப்படின்னு சொல்லி எல்லா கிரெடிட்டும் அனுப்பிச்சி விட்டாங்க. அது என்னோடய போராத காலம் அந்த தெலுங்கில் ஒரு ஹீரோ ஓகே பண்ணி, டாக்டர் ராஜசேகர் ஓகே பண்ணி, அந்த இடம் முடிஞ்சிச்சு லைஃப் டைரக்ஷன் வாழ்க்கை. பட் அதுக்கப்புறம் பாசிட்டிவ் வச்சு ஒரு படம் பண்ணேன். கர்த்தான்னு ஒரு படம். அது மீனா தியா முக்கால்வாசி முடித்தேன். இன்னொரு படம் இப்போ சூறாவளின்னு ஒரு படம். அது தியாகராஜ சார் அக்ரிமெண்ட்லாம் போட்டார். 3 படம் போடணுன்னு அக்ரிமெண்ட்லாம் போட்டார். கடைசியாக ஒரு படம் போடல. அதுலேருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு 2-3 வருஷம். அந்த 14 படம் முடியாமல் அது கஷ்டப்பட்டது. ஏதோ ஒரு படம் முடிஞ்சாதாங்க சார் நம்மளும். ஏன்னா என்னை சுற்றி அசிஸ்டன்ட் டேரக்டர் நல்ல திறமைசாலிகள். அவங்களாம் நீ நான் டைரக்டர் இருந்தேன்னா நீ என்னை சுற்றி 10 பேர் பாரதிராஜா எப்படி ஒரு 15 பேர் டேரக்டர் ஆனாலும் அதே மாதிரி அந்தளவுக்கு எல்லாம் நல்ல ஆட்கள் சினிமாவை. அதுதான் எனக்கு மன வருத்தம்டா, நம்மளும் ஒருத்தருக்காக இவ்வளோ பேர் லைஃப் போகுது அப்படின்னு தான் அங்கே ஒரு சேர்த்து விட்ருவான். அசிஸ்டன்ட் டேரக்டர் சேர்த்து விட்ருவான். அதுக்கப்புறம் திருப்பி இந்த பிரச்சனையை அப்புறம் ஆண்டவன் சின்ன சின்ன விஷயங்கள் குறைபாடுகள் வச்சா கூட டைரக்ஷன் சைடில் ப்ரொடியூசர் சைடு பிரச்சனை இருந்தால் கூட சினிமா நம்மளுக்கு கை கொடுக்கல. ஒரு நடிகனாக்கி அப்படியே கொஞ்சம் பிள்ளைங்களை பாரு படிக்க அப்படின்னு முண்டாசி வீட்டில் சாமியார் நடித்தோம். பிசாசில் மிஸ்கின் சார் அவரு கூட ஹீரோட ரயிலில் கூட நடிச்சிருந்தேன். ஜெய் பீமில் ரொம்ப ஒரு கொடூரமான போலீஸ்காரராக நடித்து எல்லாம் பயமுறுத்திருந்தீங்க. ஜெய் பீம்லையும் நல்ல 2 போலீஸ்கார்ட்ட போய் ஒரு இருட்டில் கூட அட்ரஸ் கேட்டேன். ஏதோ உங்கள் ஸ்டுடியோக்கு யாருக்கும் வர்றதுக்கு அட்ரஸ் கேட்டேன். அது அப்படின்னு அந்த பக்கத்தில் உள்ள போலீஸ்கார்ட்ட சொல்கிறார், யார்ட்டுவாடா உங்கள் போலீஸ்காரர் கல்லில் மிளகா தூக்குறா ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாரு. ஐயோ இருட்டில் இருக்காங்களே என்னை தூக்கிட்டு போய் ரியாக்ஷன் மாற்று அப்படின்னு நானும் புறப்பட்டேன். இப்படி அந்த படத்தில் வந்து நம்ம என்ன பண்ண முடியும். சூரிய படம் நடித்தேன், சூர்யா சார் படம், பாண்டியராஜ் படம், கடைசியாக லாரன்ஸ் மாஸ்டரோட படம். இப்போ 14 லாரன்ஸ் சார் படம். அவர் கூட பேசிக்கிருந்தேன். அவர் ஏன்னா எனக்கு அப்போலேருந்து மாஸ்டர் மேலே என் படத்துக்கு அவர்கிட்ட ஹீரோ நடிக்கவே இல்லை சௌத்ரி சார் சொல்லிட்டு அதான் பல ஹீரோக்குள்ளே அப்படி போயிடுச்சு. அதாவது டாக்டர்ஸ் வந்து இவ்வளோ மருந்து மாத்திரை கொடுத்துருக்கோம், ஹீமோ கொடுத்துருக்கோம், இந்த டேப்லெட்டு கொடுத்துருக்கோம். இது ஏன்டா வச்சுக்காது லென்ஸில் கொஞ்சம் பட்டிருக்கு, பிரெயினில் ஒன்று காட்டு. அப்புறம் கேன்சர் டாக்டர் கண்ணன் சார் என்ன பண்ணாங்க, ஜிஹெச்சில் உள்ளவங்க, அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜென்டில்மேன். அவங்க வந்து இதுக்கு அனுப்பிச்சாங்க ரேஷர் ரேடியேஷன் வச்சாங்க. 10 கரண்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் 10 கரண்ட்டு இது சின்ன சின்ன அங்கங்கே இருக்கிற புள்ளிகளை வந்து கரெக்ட் காலி பண்ணிடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஒன்றுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் சார் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த ஒன்றுக்கு 10 பண்ணும்போது அதுக்கப்புறம் அந்த சத்து ஏற்றுக்கல. அவர் அங்கே உள்ள டாக்டர்ஸ் கேன்சர் டாக்டர் சொல்லுங்கன்னா அவர் என்ன பண்ணிட்டாரு, இல்லை அங்கே வேண்டாம் உங்களுக்கு சத்து உள்ள இந்த இதை ஏற்றுவோம் அப்படின்னு சத்து 10 நாள் வச்சுருந்தாங்க. வைக்க கால் வீங்க ஆரம்பிச்சிச்சு. காலுக்கு வீங்க ஆரம்பிச்சு. இதுதான் பெரிய கொடுமையான விஷயம். நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் போகிறோம், ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ஒரு ட்ரீட்மெண்ட் போது இன்னொரு போது இந்த 4-5 நாள் கால் வீங்கி நடக்க முடியாமல் அப்புறம் டாக்டர்ஸு உட்காந்தா பாத்ரூமில் உட்காந்தா 4-5 பேர் இருந்தால் தான் தூக்கிட முடியும். இதெல்லாம் நான் வாழ்க்கையில் குழந்தையாக இருக்கும் கூட கனவு கண்டதில்லை. அது எந்த மனுஷனுக்கும் படுத்தா எழுந்திரிக்கணும், உட்காந்தா எழுந்திரிக்கணும். அதுக்காகத்தான் யோகா, எக்ஸசைஸ், மெடிடேஷன் இவ்வளோத்துக்கு நான் முதல் நாள் வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணுவேன். எக்ஸசைஸ் பண்ணுவீங்களா? யோகா பண்ணுவேன், மெடிடேஷன் பண்ணுவேன். எனக்கு அதுதான் பயமாகிடுச்சு, ரொம்ப பயமாகிடுச்சு. அப்புறம் டாக்டர் இல்லை சுப்ரமணி தீனு வந்து சத்தம் போடாரு. அவரும் நல்ல ஆள், நல்ல இல்லை நீங்கள் இருங்க, ஏன் யார்ட்டையும் சொல்லாமல் வச்சுருக்கீங்க, சினிமா உலகத்தில் இவ்வளோ வருஷம் இருக்கீங்க, ஏன் சொல்லாமல் வச்சுருக்கீங்க, உங்களை நம்பி இல்லை உங்கள் குழந்தை குட்டிகளாக இருக்குல்ல, ஃபியூச்சரில் என்ன அவங்க தெரியுமா அப்படின்னாரு. அதான் ஏன் நானும் கேட்குறேன், ஏன் யார்ட்டையும் சொல்லாமல் வச்சுருந்தீங்க? நம்ம பிரச்சனை அவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்குது சார். நம்ம பிரச்சனை நம்மளோட போட்டுருந்தா ஜிஹெச்சில் இன்றைக்கி வந்து நானே அப்போலேருந்தே சரி ஏதாவது ஒரு பிரச்சனைனா வீட்டில் கூட்டுவோம், இல்லை எங்கள் அண்ணன் வருவார், ஆப்ரேஷன் பண்ணுவார். 10 நாள் தங்கிட்டு 10 நாள் கழிச்சு நீங்கள் வந்துட்டு கேன்சர் லெவலில், ஏன்னா சினிமாங்கிறது பல கோடி ரூபா பட்ஜெட் விஷயம். அதில் வந்துட்டு நீங்கள் கேன்சர் வந்து நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கிடச்சுன்னு வச்சுங்க கண்டினியூ மிஸ் ஆகும். அதனால் அவங்க கூப்பிடவும் மாட்டாங்க. அதுக்கு அவங்க கூட நம்மளையும் அவங்களையும் நம்ம லாஸ் பண்ணிக்கிட்டு, அதனால் நிறையா படங்கள் சமீபத்தில் நிறையா படங்கள் கேன்சல் பண்ணிட்டேன், அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்மள எந்த கண்டினியூட்டி இல்லாமல் இப்போ நல்ல யாரையும் பாதிப்பு இல்லாமல் ஒரே ஒரு படம் மட்டும் இருக்கேன், அது உங்கள் ஃபைனான்ஸ் ரெடி பண்ணிட்டு வரணும், அது 2 நாள் வேலை முடிச்சு கொடுத்தேன்னா
யார் நாளைக்கு இந்த மாதிரி சுப்பிரமணியம் நடிக்க வச்சா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இதுதான் உண்மை. என்ன மாதிரி நிறையா பேர் இருக்காங்க, சொல்ல மாட்டாங்க. நான் காலம் கடந்து சொல்கிறேன். நாளைக்கு நம்மளால் ப்ரொடியூசர் படம் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. அவங்க நம்மளை வச்சு படம் பண்ணி நாளைக்கு நம்மளால் கண்டினியூட்டி போகிறோம். நம்மளாம் ஒரு இப்போல்லாம் நமக்கு மெயின் கேரக்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைன்னா எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்கிறீங்க. இல்லைப்பா அப்படி இல்லை, நான் இத்தனை வருஷமாக கதை சொல்லி பழகிட்டேன். மெயின் ரோல் என்னை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. நாளைக்கு ஏதாவது ஒன்றுனா எவ்வளோ பேர் பாதிக்கக்கூடாது. அதனால் அந்த மாதிரி வேண்டாம்னு சொல்லிட்டா இப்போ சமீப காலம் எல்லோரும் கேட்பாங்கன்னா நிறையா படம் வருவீங்க, ஏன் வர மாட்டேறீங்க போக மாட்டேறீங்க. அவங்கள்ட்ட நம்ம எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, எதுக்கு தேவையில்லாமல். அவங்க என்ன செய்கிறாங்களோ, இல்லை சார் ஒரு நாள் 2 நாள் இங்கே சென்னைக்கு அந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு இருக்குது. இல்லை அவர் அண்ணன் ரொம்ப பதிலெலாம் சொல்லிட்டு இருக்கனால அவரோட டயர்ட்னஸ் எனக்கு 3 நாள் ஹாஸ்பிட்டலில் போகிறதுனால தெரியும். அது அவர் மூச்சு இதாகும், உட்காரவே முடியல. என்னென்னா அந்த அந்த நமக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா கூட இவர் நினைக்கிற மாதிரி தான். திடீர்னு ஏதாவது ஒன்றா கண்டினியூட்டி எங்கேயாவது வரலன்னா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்ற கிடைக்கிற அந்த 4 நாள் பொருளாதாரமும் அவரோட ஃபேமிலியை பாதிக்கும். ஸோ அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். எனக்கு ஏன் நடிப்பு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறேன்னா, எனக்கு வந்து ஏன் இந்த 2 நாள் 3 நாள் விட மாட்டேன்னா, பிள்ளைங்க எனக்கு இந்த என் வாழ்க்கை என்னன்னு தெரிஞ்சு போச்சு. பிள்ளைங்களுக்கு லைஃப் முக்கியம். பையன் ரொம்ப சின்ன, நான் ரொம்ப லேட் மேரேஜ். டைரக்ஷன்னு இப்படியே அலைஞ்சி 2 படம் எடுத்து பாதியில் நின்று சின்ன படமாக செதஞ்சி வாழ்க்கையில் ரொம்ப காலத்தை வென்றவன் லிஸ்ட்டில் கேள்விப்பட்டிருப்பீங்க. காலந்தகத்தை இழந்தவன் லிஸ்ட்டில் நம்ம ஆகிட்டோம். பட் அதெல்லாம் ஓகே, நம்ம மேட்டர்லாம் ஓவர். பிள்ளைங்க படிக்கணும். பையன் இப்போ தான் 8வது, குழந்தைங்க மேட்டர், பாப்பா 11வது படிக்கப்பா. இவங்க 2 பேரும் 2 வருஷம் முடிச்சிட்டாங்கன்னா எனக்கு அது கொஞ்சம் கவலை இல்லாமல் இருப்பேன். அந்த ஒரு விஷயந்தான் எனக்கு மனசு ஒருத்தருடைய மனைவி எம்ஏ போயிட்டு அவங்க தான் இன்ன வரைக்கும் வேலைக்காக அவங்க வந்து பிள்ளைங்க சரி நம்ம மேட்ரு முடிஞ்சு சரி வேலைக்கு சேர்த்துடலான்னு முயற்சி பண்ணால் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இல்லை. 4 மாதமாக 4 வருஷமாக கூட இருந்துக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு மறுநாள் பார்த்தா ஷூட்டிங் போயிடும். அப்போல்லாம் எந்த பிரச்சனை தான் ஃபுல் டைம் அவங்க கூட இருந்து பார்த்துக்கிறாங்க. அதனால் அவங்களால வேலைக்கு போக முடியல, வேலை கிடைக்கல, போகல, ட்ரை பண்ணல. இல்லை எனக்கு 2021 இவருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால இவரை விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது. அப்படி இப்போ ஷூட்டிங்கே போயிட்டு வந்தாலும் சாயந்தரத்துக்குள்ளே வர்றது போகிறது பசங்களை பார்க்கணும். ஸோ இப்படி ஒரு பொருளாதார சரி அப்போ நம்ம ஷூட்டிங்கு இது வேலைக்கு அனுப்பணுன்ற நெசசரியில் ஏதோ நமக்கு வர நம்ம 4 நாள் வர்றத 1 மாதம் செலவு பண்ணுவோம் பிள்ளைங்களுக்கு ஒய்ஃபுக்கு. அதனால அது பெருசாக எடுபடல. அது வருமானத்தை வச்சு பண்ணணும். இப்போ நீங்கள் சினிமா இந்த அளவுக்கு லவ் பண்ணீங்க, நேசிச்சிங்க, குணச்சித்திர நடிகர்லாம் நடிச்சிங்க, டைரக்ஷனில் ட்ரை பண்ணீங்க. எதிர்காலத்துக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல என்னை பற்றி பிரச்சனை இல்லைப்பா, பசங்க அவன் காலேஜ் போயிட்டானா பிரச்சனைன்னு சொல்கிறீங்களே, எதிர்காலத்துக்குன்னு ஏதாச்சும் பசங்களுக்காக ஏதாச்சும் சினிமா ஏதாச்சும் கொடுத்துருக்கா? ஏன்னா ஆர்டிஸ்ட்னாவே இன்றைக்கி வந்து பார்க்குறோம். இதோட நான் பைக்கில் போயிட்டுருக்கேன் 4 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் விரட்டிக்கிட்டு வரேன். என்ன சார் நடிகர் சார், காரில் போகும்போது பைக்கில் போகிறீங்க, உங்களுக்கே நியாயமாக இருக்கா? சொத்து வீடு காரெலாம் வாங்கிட்டீங்களா, எல்லாம் மறைச்சி வச்சிட்டிங்களா? விரட்டிட்டு வரான், விரட்டிட்டு நிற்க வச்சு கேள்வி கேட்டு போகிறான். நான் சொன்னேன் அடப்பாவி நான் எங்கடா. சரி இல்லைப்பா அப்படி ஒன்றும் விளக்கப்பட முடியாது, பொய் சொல்கிறேன்னுவான். சினிமாக்கார லெவலில் என்னென்னா பாவம் அவங்க நிலைமையெல்லாம் பார்த்திங்கன்னா டைரக்டராக போராடுறவங்க நடிப்பு ஒரு பக்கம் ஏதாவது ரூபத்தில் வந்துடுவாங்க. டைரக்டர் போராடி இந்த கதை சொல்லி அவங்க வந்து அந்த கதை நாளைக்கு வந்து இப்போ ஒரு ப்ரொடியூசர் அக்ரிமெண்ட் போடுவான். 3 படத்துக்கு நான் வந்து அக்ரிமெண்ட் ஒரு படம் அடியா, அப்புறம் 3 படத்துக்கு அக்ரிமெண்ட் போடு. கதையும் கொடுக்காம அவங்களே எழுதி வைக்காமல் கல்யாணத்துக்கு மொய் போட்டு எனக்கு பொண்ணு சொந்தம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சில கேரக்டர்னால பாதிக்கப்படுறேன் நானும். அவங்கள நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. சரி அவங்க கேரக்டர் அப்படி தான். குழந்தைகள் வந்து இப்போ எனக்கு வந்து இந்த குழந்தைகளுடைய ஏன் நான் ஓப்பனாக இப்போ பேச ஆரம்பித்தேன். விஜயமுத்து எல்லாத்துக்கும் ஸ்டார்ட் பண்ணி விட்டார். அப்புறம் சில பேர் பெரிய ஆட்கள்லாம் சொல்லிடுங்க இப்போ தப்பு இல்லை இப்போ நீங்கள் வெளியவே சொல்கிறீங்க. இப்போ 2 நாள் ஆச்சு, 2 நாள் தான் நான் வந்து போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது வெளி உலகத்துக்கு கொண்டு போகணும். இவர் சொல்லி தான் இந்த பூச்சி முருகன் சார், கார்த்திக் சார் அவங்கெல்லாம் வந்து நான் நடிகர் சங்கத்துலேயும் மெம்பராக இருக்கேன். டைரக்டர் யூனியனில் 243 சீனியர் மெம்பர், அதே மாதிரி கதாசிரியர் யூனியன் மெம்பர். இப்போ அந்த 3 பேருக்கு இப்போ தான் தெரியப்படுத்துகிறேன். சொல்லுங்கள், இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கு பாப்பா தம்பிக்கெலாம் தெரியுமா? அது பையனுக்கு போகும்போது முத்தம் கொடுப்பான், அம்மா சீக்கிரம் வந்துடுமா. பாப்பாவுக்கு லைட்டாக அப்படியே உள்ளே உட்காந்து அழுதுகிட்டே உட்காந்துருக்கோம். நான் வந்தேன் ஒன்றும் இல்லை
பையன் அது மாதிரி தான். நீங்கள் இது வரைக்கும் சொல்லல, ஆனால் நீங்களா சொல்லல, அவங்களா அவங்களுக்கு அந்த அளவுக்கு இந்த விஷயம் தெரியாதுல்ல. போனோமா டாக்டர் பார்த்துட்டு வந்துடுவாங்க இல்லையா. இப்படி தான் நானும் பண்ணிகிட்டு இருக்கேன். போனோமா 4 நாள் ஹாஸ்பிட்டலில் தங்கணுமா, இவ்வளோ டீப்புன்னு அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு சொல்லிக்க மாட்டீங்க, அவங்களும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு நம்மளும் சொல்லிக்கிற அளவுக்கு. ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை போக போக தான் பிள்ளைங்க தெரிஞ்சுக்குது. ஏதோ பெரிய பெரிய பிரச்சனை சொல்லுது, அப்பா ஏதோ அங்கே 40,000 இங்கே 40,000 இது எடுக்கணும், பயாப்சி எடுக்கணும், அதுக்கு இதுன்னு. என்னம்மா பையன் அன்றைக்கி கேட்டு இல்லைடா அது கேன்சர்னு அவன் உடம்பு அன்றைக்கி சிலுத்துச்சு பாருங்க. அவனுக்கு அப்போ தான் பையன் தெரிஞ்சுக்கிறான், அப்பா கேன்சரா போன வாரம் கேட்குறான். அது நதிங்கிடுச்சு. இப்போ உங்களுக்கு என்ன பசங்களுக்காக இப்போ நீங்களும் கேட்டீங்க, பசங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபியூச்சர் அமையணும்? இல்லை சார், 2 பேரும் இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்க வைக்கிறான். ஷூட்டிங் போனோமா நம்ம என்ன சேர்த்தோம், இந்த வீடு தான் வாடகை 12,000 ரூபா. அது ஓரளவு இன்ன வரைக்கும் பேலன்ஸ் கிடையாது. இன்ன வரைக்கும் யாரும் என்னை தேடி 1000 ரூபா தரணும், 2000 தரணும் யாரும் வர வேண்டாம். ஏன்னா அவங்கவுங்க பிரச்சனை எனக்கு தெரியும். அதனால் இந்த வீட்டில் தான் இருந்துகிட்ருக்கேன். இந்த பசங்களுக்கு எந்த மாதிரி ஒரு உதவின்னு எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? ஏதாச்சும் பசங்களுக்கு ஸ்கூலு படிப்பு தான் நமக்கு. இப்போ டைரக்டர் யூனியனில் பையனுக்கு சீட்டு கொடுத்துட்றாங்க. 4-5 வருஷமாக அவர் செல்லுமணி சார், விக்ரமணி சார்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பையன் சீட்டு வாங்கி கொடுத்து எஸ்ஆர்எம்ல படிக்கிறான். பாதி செலவு அவங்க ஒத்துக்கிறாங்க, பாதி செலவு புக்கு ஃபீஸு. சொல்லக்கூடாத இடத்துல சொல்லக்கூடாது. பட் 2 நாளாக கொஞ்சம் மனசில் ஏதோ ஒரு சின்ன பாரம் குறைஞ்ச மாதிரி. அது காரணம் விஜயமுத்து வந்து கொஞ்சம் பெரிய ஒரு 10,000 டிவிக்கு சமமாக பப்ளிசிட்டி பண்ணி விட்டார். இப்போ நானும் என்ன சொல்லிட்டேன், சரி நீங்கள் ஒரு நாள் சொல்லிக்கணுமே. இந்த ஆஸ்திரேலியாவில் ஒருத்தர் காரில் ஏறி அவங்க அம்மா கூட்டு வயசானவங்க காரில் போய்ட்டு கார் டப்புன்னு நின்றுச்சு. தீர்க்காயுசோ ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னாரு. தீர்க்காயுசோ உங்களை தான் சாமி அப்படின்னா, என்னடான்னு உங்களை தான் ஆசீர்வாதம் பண்ணுங்க, எங்கள் அம்மா அவங்க ரசிகை அப்படின்னு. எனக்கு என்னென்னா, இவ்வளோ படம் நடிச்சுட்டோம், என்னமோ நேற்று முடாசிப்பட்டு நடித்த மாதிரி இன்ன வரைக்கும் அந்த படம், இந்த மாதிரி ஒரு படம் அமைஞ்சது தான் இன்றைக்கி நிறையா படங்கள் எனக்கு வந்து ஒரு மனிதன் ஒரு வெற்றி வாண்டடு. அந்த வெற்றிக்காக தான் எல்லோரும் போராடுறோம். அது எனக்கு டைரெக்ஷன் அது இது பிரச்சனைகள் வந்தால் கூட நடிகனாக்கி ஃபேமிலி பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு அதுங்காட்டி இன்றைக்கி 11 வரைக்கும் சிபிசியில் படிக்க முடியாது. நான் கூட அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட சொல்கிறது என்னென்னா, எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சிருங்க, லேட் பண்ணாங்க, பல பிரச்சனை சந்திக்க வேண்டியது.